ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 34 சைஸுக்கு கிராஸ் வந்து எப்படி வந்து பிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன டிப்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து என்ன சைஸுக்கு எந்த மாதிரி தைக்கணும்னு உங்களுக்கு வந்து குழப்படியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நோட்டு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் தச்சு காமிக்கிறதா நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதே மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்படியே ஆகாமல் கரெக்ட் அளவில் உங்களால் தைக்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் வந்து நம்ம நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 34. அப்போ ப்ளவுஸோட லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு ரெடி அளவு தான் நான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையலுக்கு வந்து சேர்க்குற அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உடம்புல வந்து எடுத்த அளவை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். 13.5 இன்ச்சு ப்ளவுஸோட லென்த்து 13.5 இன்ச்சு அப்படின்னா நம்ம இதில் இருந்து 1 இன்ச்சை லெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு பார்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சு. இப்போ இந்த இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சு, மேலே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு விட்டுட்டு இதிலருந்து இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சு. அப்போ தையலுக்கூட சேர்த்துன்னா 13 இன்ச்சு வரும். ஓகேங்களா? இதை விட்டுருவோம். இப்போ வந்து இதிலருந்து 1 இன்ச்சை கழிச்சோம்னா 12.5 இன்ச்சு வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டோட உயரம் 12.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த 3 அளவுகள் வந்து எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கிராஸ் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உருண்டையான கிராஸ் தான் கேட்டிருக்காங்க. 34 சைஸில் இவங்களுடைய ஜெஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டெய்லர்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்து டாக்டர்கிட்ட வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்க குறைகளை வந்து டாக்டர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுபோல் தான் டெய்லர்ஸ் டைமே நம்ம உடம்ப வந்து அவங்கள்ட்ட ஒரு ப்ளவுஸை வந்து போட்டு காமிச்சா மட்டும்தான் என்னென்ன மிஸ்டேக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து லீனாக இருக்கும், ஜெஸ்ட்டு மட்டும் பெரிய சைஸாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வந்து சின்னதாக இருக்கும், உடம்பு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஏன்னா பெண்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி சைஸில் இருக்கும். அதனால என்னடா இப்படி சொல்கிறேனேன்னு தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து கூச்சப்படாமல் சொன்னால் மட்டும்தான் இந்த மாதிரி கப்பு விஷயத்துலலாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து கற்றுக்க முடியும். ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த 34 சைஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜெஸ்ட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். உருண்டையான கிராஸுக்கு வந்து நான் எப்போதும் போல் கிராஸை வந்து 2ஆக மடித்து 1 இன்ச்சு மட்டும்தான் வைக்க சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்களுக்கு வந்து 1 இன்ச்சு வந்து வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸோட அகலம் வந்து எவ்வளோ வைக்கணும், 34 சைஸுக்கு எவ்வளோ வைக்கணும்னு பார்த்துக்கலாம். அப்புறம் கீழேருந்து மேல் உயரம் எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் மேலேருந்து கீழே மையப்புள்ளி உயரம் எவ்வளவு, 2ஆக மடித்து கிராஸோட அகலம் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை வந்து இந்த 4 அளவுகளை வந்து எப்படி வந்து நம்ம கிராஸ் பிடிச்சி தைக்க போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸோட 34 சைஸுக்கு கிராஸோட அகலம் 3.25 வந்து நம்ம வச்சுருக்கோம். கீழேருந்து மேல் உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு ஹைட்டில் வந்து நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதிலருந்து மையப்புள்ளி பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு ஹைட்டு வந்திருக்கு. இதை வந்து நம்ம டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது லைனிங் கிளாத்துங்கிறனால டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிராஸ் பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக உடம்புல ஒட்டுன மணிக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த தையல் வந்து போடுறோம். இப்போ கிராஸை 2ஆக மடித்து இதோட அகலம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு அகலம் தாங்க வைக்க போகிறோம். ஏன்னா சின்னதாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, 1 இன்ச்சு வச்சோம்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்க மாதிரி தெரியும். சின்னதாக உள்ள ஜெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உருண்டையான கிராஸ் வேணும்னா 3/4 இன்ச்சு அகலம் இது போல் நம்ம தச்சு எடுத்துட்டு கீழே உள்ள எக்ஸ்ட்ரா பீஸரை லைட்டாக மட்டும் குறைஞ்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் தையல் வந்து இதுக்கு போட்டுக்கலாம். கெட்டி தையல் போட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம்.
அடுத்த கிராஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நுனிப்பகுதியில இருந்து ஆம்கோல் சைடு 2ஆ மடிச்சு 1/4 இன்ச் அகலத்தில இது போல நம்ம தச்சுக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 1/2 இன்ச் நம்ம வந்து வச்சுக்குருவோம். இப்ப 2 கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில பட்டன் பட்டி சைடு 2ஆ மடிச்சு 1/4 இன்ச் அகலத்தில தச்சு எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 1/2 இன்ச் வச்சிருக்கோம். ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க தச்சதுக்கப்புறம் ரொம்பவே அழகா சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சின்ன சின்ன கருத்துக்கள வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.